ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம சிஎஸ்எஸ் சீரிஸ்ல எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் 9ல வந்து நம்ம சிஎஸ்எஸ் பார்டர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சிஎஸ்எஸ் பார்டர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு கண்டென்ட்டை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறது. அதாவது வந்து அந்த கண்டென்ட் வந்து ஹைலைட் பண்ணி தனித்துவமா ஹைலைட் பண்ணி காட்டுறது தான் யூஸ் ஆகுது. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ நீங்க ஒரு டிவ் வச்சிருக்கீங்க, அந்த டிவ்வுக்குள்ள நீங்க ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த டிவ்வுக்குள்ளதான் அந்த கண்டென்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க. அந்த டிவ் எவ்வளவு தூரம் இருக்குன்னு நீங்க பாக்கணும்ல. அதாவது அந்த கண்டென்ட் சின்ன கண்டென்ட்டா இருக்கலாம், ஆனா டிவ் வந்து பெருசா இருக்கலாம். பெருசா நீங்க கொடுத்துருப்பீங்க, ஆனா நீங்க ஒரே ஒரு லைனை மட்டும் கொடுத்துருக்கீங்க. அப்போ வந்து அந்த கண்டென்ட் டிவ்வுக்குள்ள இருக்குன்றது நீங்க தெரியும். ஆனா வந்து அந்த டிவ் எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியணும்னா, நீங்க அதுக்கு வந்து பார்டர் ப்ராப்பர்ட்டி கொடுத்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பாத்துக்குவீங்க. ஓகேங்களா? அது இது மட்டும் இல்லாம அது வந்து தனித்துவமா மற்றதுல இருந்து தனித்துவமா வந்து அதோட கண்டென்ட்டை காட்டுறதுக்கு பார்டர் வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம அது டிசைன்லயுமே வந்து மேக்சிமம் நிறைய இடங்கள்ல யூஸ் ஆகும். இதுக்கு தான் வந்து பார்டர்ஸ் யூஸ் ஆகுது. இப்போ வந்து செஞ்சு பார்ப்போம், நோட் பேட்ல செஞ்சு பார்ப்போம். சரி, HTML பேஜ் இருக்கு, CSS பேஜ் இருக்கு, அடுத்து ப்ரௌசர்லயே ரன் பண்ணிட்டேன் நான் வந்து. இப்ப HTML வந்து CSS பார்டர்ஸ் தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து எம்டி ஸ்பேஸ்ல நம்ம பார்டர் கொடுக்க முடியாது. ஸோ அதனால ஒரு கண்டென்ட் கொடுத்துக்குவோம். இப்போ வந்து பேராகிராஃப் டாக் கொடுத்துக்கிறேன். பேராகிராஃப் டாக் என்ன கொடுக்குறேன்னு பாத்தீங்கன்னா, பேராகிராஃப் டாக்லயும் கொடுக்கலாம், டிப்லயும் கொடுக்கலாம், ஹெட்டிங் டாக்லயும் கொடுக்கலாம். இந்த மாதிரி சில டாக்ல வந்து நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா வந்து கண்டென்ட் எதுல வந்து நம்ம கண்டென்ட்டை யூஸ் பண்றோமோ, அதாவது ஒரு சென்டென்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் நம்ம அதுல கொடுத்தோம்னாலே அதுல வந்து நம்ம பார்டர் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் பேராகிராஃப் டாக் கொடுத்துக்கிறேன், க்ளோசிங் டாக்கும் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள வந்து ஒரு சென்டென்ஸ் நான் டைப் பண்றேன். மை நேம் இஸ் ஜெய பிரகாஷ். ஓகேங்களா? என் நேம் நான் கொடுத்துட்டேன். இப்ப லோட் பண்றேன், வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இதுல வந்து 3 ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. அதாவது பார்டர்ல வந்து 3 ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது பார்டர் கலர், பார்டர் ஸ்டைல், பார்டர் வித், இது 3 இருக்கு. ஓகேங்களா? இது 3 என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்டருக்கு கலர் கொடுக்கறதுக்கு பார்டர் கலர் யூஸ் ஆகும். ரெண்டாவது பார்டர் ஸ்டைல் எதுக்கு யூஸ் ஆகும்னா, அந்த பார்டர் எப்படி இருக்கணும், டாட்டர் லைனா இருக்கணுமா, ஸ்ட்ரைட் லைனா இருக்கணுமா, டேஷ் லைனா இருக்கணுமா, டபுள் லைனா இருக்கணுமா, அந்த மாதிரி அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு பார்டர் ஸ்டைல் யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்டர் வித் எதுக்கு யூஸ் ஆகும்னா, பார்டர் எவ்வளவு திக்கா இருக்கணும், தின்னா இருக்கணுமா, திக்கா இருக்கணுமா, அதோட வித்தை பிக்ஸ் பண்றதுக்கு தான் பார்டர் வித் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இதுல வந்து நம்ம வந்து இதுல வந்து 3 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். அதாவது பார்டர் கலர், பார்டர் வித், பார்டர் ஸ்டைல் 3யுமே யூஸ் பண்ணாதான் ஒரு நமக்கு தேவையான ஒரு பார்டர் கிடைக்கும். ஓகேங்களா? இது 3ல நம்ம 1 மட்டும் யூஸ் பண்ணா கிடைக்குமா, 1 2 மட்டும் யூஸ் பண்ணா கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும், ஆனா கிடைக்காதுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்டர் கலரும் சரி, பார்டர் வித்தும் சரி, நீங்க தனித்தனியா யூஸ் பண்ணீங்கன்னா எதுவுமே கிடைக்காது. ஓகேங்களா? அதாவது பார்டர் தெரியாது. இப்போ வந்து பார்டர் கலரை மட்டும் நீங்க கொடுத்துட்டு ரெட்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னா பார்டர் தெரியாது. ஏன்னா பார்டரே நம்ம அங்க கொடுக்கல, அப்புறம் எப்படி பார்டர் கலர் அதுக்கு வரும்? ஸோ அதனால தெரியாது. அதே மாதிரி பார்டர் வித்தும் கொடுத்தீங்கன்னா, தனியா கொடுத்தீங்கன்னா தெரியாது. ஏன்னா பார்டரும் நம்ம கொடுக்கவே இல்லை. பார்டர் வித்து பார்டர் கலர் கொடுத்தோம்னா இல்லாத பார்டருக்கு எதுக்குங்க பார்டருக்கு வித்து பார்டர் கலரு? ஓகேங்களா? இது ரெண்டுக்குமே நீங்க தனியா கொடுத்தீங்கன்னா எடுக்காது. ஆனா பார்டர் ஸ்டைல் நீங்க கொடுத்தீங்கன்னா அது எடுக்கும். ஏன்னா பார்டர் ஸ்டைல்ல வந்து பார்டர் இப்படித்தான் இருக்கணும்னு நீங்க ஸ்டைல கொடுத்துட்டீங்க, அது வந்து அது பார்டரை அப்ளை பண்ணிடும். சரி, அப்ப பார்டர் கலர் கொடுக்கல, பார்டர் வித்து கொடுக்கலையே, அப்புறம் எப்படி அப்ளை ஆகும்னா, டிஃபால்ட் வித் டிஃபால்ட் கலர் எடுத்துக்கும். அதாவது டிஃபால்ட் வித்ன்றது என்னது, ஒரு 1 பிக்சல் இருந்தா 1 பிக்சல் எடுத்துக்கும். அது வந்து டிஃபால்ட் பிக்சல் எதுவோ அதை எடுத்துக்கும். அதே மாதிரி கலர் என்ன, டிஃபால்ட் கலர் பிளாக் தான் வரும். ஓகேங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிஃபால்ட் கலர் பிளாக் தான். ஸோ அதனால வந்து அது பிளாக் எடுத்துக்கும். இந்த மாதிரி தான் எடுத்துக்கும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும், ஃபர்ஸ்ட் நம்ம பார்டர் கொண்டு வரணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, பார்டர் ஸ்டைல் கொடுத்தா தான் அந்த பார்டரை கொண்டு வர முடியும். ஸோ இப்போ வந்து நான் வந்து சிஎஸ்எஸ்ல போய் பார்டர் ஸ்டைல் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அதை வந்து ஒரு பி டேக்ல தானே கொடுத்தோம். ஸோ அந்த எலமெண்ட்டே நம்ம கால் பண்ணிக்கலாம். அதாவது அந்த பி டேக்கோட எலமெண்ட் என்னது, பி தான். ஓகேங்களா? இதையே வந்து நம்ம கால் பண்ணிக்கிறோம். கால் பண்ணிட்டு இப்போ நான் உங்களுக்கு செஞ்சே காமிச்சிடுறேன். பார்டர் கலரு, பார்டரு வித் கொடுத்து நான் காமிச்சிடறேன். ஏன்னா வந்து அது கொடுத்தா வராது, நான் அதை வந்து செஞ்சே காமிச்சிடறேன். இப்போ வந்து பார்டர் கலர் கொடுத்துட்டேன்னா, கலர் கொடுத்துட்டேன். இப்போ வந்து அதுக்கு ரெட்டுன்னு நான் கொடுக்குறேன். இப்ப போய் பாருங்க,
எதுவுமே வரல, பார்டர் எதுவுமே வரல. ஓகேங்களா. இப்ப அடுத்து வந்து பார்டர் வித் நான் கொடுக்குறேன். பார்டர் வித் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதுல வந்து ஒரு 5 பிக்சல் வச்சுங்க. 5 பிக்சல் தான் நல்லா திக்கா இருக்கும். ஓகேங்களா. 5 பிக்சல் தான் நல்லா திக்கா இருக்கும். இப்ப பார்டர் வித் வந்து 5 பிக்சல் நான் கொடுத்துட்டேன். இப்ப நான் போய் பாக்குறேன். இப்பவே எனக்கு பார்டர் வரல. நான் சொன்ன மாதிரி தான், அதாவது நம்ம பார்டரே கொடுக்கலங்க. பார்டரே வந்து அப்ளை ஆகணும்னு நம்ம எதுவுமே கொடுக்கல. உடனே போய் பார்டர் கலரு பார்டர் வித் கொடுத்துட்டோம்னா அது வந்துருமா? பார்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்டர் வித் பார்டர் கலர் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அதனால வந்து இப்போதைக்கு வராது. ஆனா பார்டர் ஸ்டைல் கொடுத்தா வரும். அதாவது அந்த பார்டர் எப்படி இருக்கணும் அந்த ஸ்டைல நம்ம சொல்றோம். ஸோ அந்த பார்டர் ஸ்டைல கொடுத்துட்டோம்னா நம்ம பார்டர் வித் பார்டர் கலர் கொடுக்காதப்பையும் அது வந்து அப்ளை ஆகும். ஏன்னா வந்து அது டிஃபால்ட் வித் தி டிஃபால்ட் கலரை எடுத்துக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரியே பார்டர் ஸ்டைல நான் கொடுக்குறேன். ஸ்டைலு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. பார்டர் ஹைஃபன் ஸ்டைலுன்னு வச்சு சாலிடுன்னு ஒண்ணு இருக்குங்க. சாலிட்னா ஸ்ட்ரைட் லைன், ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். ஓகேங்களா. இதுதான் சாலிட். இப்ப பாருங்க, பாத்தீங்களா பார்டர் அப்ளை ஆயிருச்சு. பாத்தீங்களா பார்டர் வந்து சாலிடா ஒரு பார்டர் அப்ளை ஆயிருச்சு. ஓகேங்களா. இப்ப இந்த பார்டர் ஸ்டைல்லே வந்து நிறைய இருக்குங்க. இப்ப பார்த்தோம்னா சாலிட் இது ஒண்ணு, அடுத்து டபுள் ஒண்ணு, அதாவது டபுள் லைன் வரும். அடுத்து டாட்டர் லைனு, அப்புறம் டேஷட் லைனு, குரூவ், ரிட்ஜ், அவுட் செட்டு, இன்செட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இப்ப அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துருவோம். இப்போ வந்து நம்ம HTML பேஜ்ல மாத்தணும். ஏன்னா வந்து நம்ம எல்லா பார்டரையும் வரிசையா கொடுத்து பார்ப்போம். ஓகேங்களா. இப்ப நான் எல்லா பார்டரையும் வந்து வரிசையா கொடுத்துக்கிறேன். அதாவது 8 பார்டர் நான் சொல்லியிருக்கேன். அந்த 8 பார்டருக்கும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. தனித்தனியா பேராகிராஃப்டா கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஓகேங்களா. 8 பார்டருக்கும் நான் 8 பேராகிராஃப் டேக் கொடுத்து வச்சுட்டு இப்போ வந்து இதுல போய் நான் எல்லா கண்டென்ட்டையுமே மாத்திடுறேன். ஓகேங்களா. இது வந்து சாலிடுக்குரிய பார்டரா நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா. அதனால வந்து இது வந்து கிளாஸ் நேம் நம்ம மாத்துறோம். ஏன் கிளாஸ் நேம் நான் கொடுக்குறேன்னா, நான் வந்து எல்லாமே பீட்டா கொடுத்துருக்கேன். அப்போ நான் ஒண்ணுல வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணாலும் அது எல்லா பீட்டாக்கும் அப்ளை ஆகும். ஆனா வந்து நான் 8 பீட்டாக்லயுமே வந்து 8 டிஃபரெண்ட் ஸ்டைல வந்து நான் அப்ளை பண்ண போறேன். அதாவது பார்டர் ஸ்டைல வந்து நான் அப்ளை பண்ண போறேன். ஸோ நான் அதுக்கு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். கிளாஸ் நேமா அதோட ஸ்டைல் நேமே நம்ம வச்சுக்கோம். ஓகேங்களா. ஓகேங்களா. இதோட ஸ்டைல் நேம் என்னது? சாலிட். சாலிட் நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. இப்ப இதுக்கு கிளாஸ் ஈக்குவல் டு டாட்டர், அதாவது டாட்டர் லைன் எனக்கு வேணும். ஸோ டாட்டர் இப்படி கொடுக்கணும். இதனால வந்து அப்ளை ஆகாது. இப்போ நான் HTML கொடுக்குறேன், இதனால அப்ளை ஆகுது. இதை கொண்டு போய் நான் CSS கொடுக்கும் போதுதான் அது அப்ளை ஆகும். ஓகேங்களா. இது இருங்க, இது இப்படி வச்சுக்கோ. சாலிட் லைன் டாட்டர் லைன், அடுத்து கிளாஸ் ஈக்குவல் டு டேஷ்ட் லைன். எனக்கு டேஷ்ட் லைன் வேணும். ஸோ அதாவது டேஷ் ஹைஃபன் ஹைஃபனா வரும் பாத்தீங்களா, அந்த லைன். ஓகேங்களா. டேஷ்டு டேஷ்டு லைன். ஓகேங்களா. இதை நான் கொடுத்துட்டேன். அடுத்து டபுள் லைன், அதாவது டபுளா லைன் வரணும். ஓகேங்களா. எனக்கு அதனால டபுள் லைன் கொடுத்து இங்க கிளாஸ்ல டபுள் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. இப்போ ஒன்று அடுத்து கிளாஸ்ல இது என்ன கொடுக்க போறோம்? குரூப் கொடுப்போம். ஓகேங்களா. குரூப். ஓகேங்களா. நான் ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு காட்டும் போது தான் தெரியும். ரிட்ஜ் லைன், அதுக்கு ஒவ்வொன்றா கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து தெளிவா இது புரியணும். இந்த கான்செப்ட்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வந்து சிம்பிளா இருக்குங்க. எல்லாமே சிம்பிளா இருக்கும். ஆனா வந்து ஒவ்வொன்றிலையும் அவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். தெரிஞ்சாதான் வந்து நம்ம அதை வந்து ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா.
insert outside line. ஓகேங்களா? இப்போ நான் இது எல்லாமே கொடுத்துட்டேன். இப்போ 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அது 8க்குமே நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் அது வந்து சிஎஸ்எஸ் வந்து பி டேக்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதனால வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் பார்டர் அப்ளை ஆகும். ஓகேங்களா? சாலிட் லைன் எல்லாத்துக்குமே பார்டர் ஒரே மாதிரி தான் அப்ளை ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்செர்ட் லைனை காணாம். அதுல ஏதோ மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ஏதோ ஒரு மிஸ்டேக்கா பண்ணி வச்சிருக்கேன். என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன்? ஏன் இன்செர்ட் தெரியல பாருங்க. இங்க டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன். பாத்தீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்க இதனால கூட மிஸ்டேக் வரும். இப்போ வந்துருச்சு பாருங்க. கரெக்டா இருக்கா? இப்போ வந்து நான் ஒவ்வொரு லைனா மாத்தி மாத்தி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதுல வந்து தனித்தனியா தானே கிளாஸ் கொடுக்கணும். அப்ப இப்போ வந்து நான் தனித்தனியா கிளாஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து சாலிடை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். அதாவது சாலிடுக்கு அந்த ஸ்டைல் நேமே தான் நம்ம அதுக்கு கிளாஸ் நேமாவும் கொடுத்துக்கோம். ஸோ சாலிட் வந்து கிளாஸ் வந்து எப்படி கால் பண்றது? டாட் வச்சு சாலிட் இப்படி வச்சுட்டு இதுல வந்து பார்டர் ஸ்டைல் சாலிட் இப்படி கொடுத்துட்டோம்னா இது அப்ளை ஆயிடும். இது எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா வந்து அப்படியே தான் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம கொடுத்துருக்கதே வந்து சாலிட் தான் ஆரம்பத்திலே கொடுத்துருந்தோம். அதனால சேஞ்ச் ஆகுது. மற்ற லைன்ல எல்லாம் சாலிட் இருந்துச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் எடுத்து விட்டுருச்சு. ஏன்னா வந்து நம்ம கிளாஸ் நேம் வச்சு ஸ்டைல் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்து மற்றதுக்குள்ள வேற வேற கிளாஸ் நேம்ன்றனால அதுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்டைலை எடுத்துக்கல. ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் தான் சாலிடுக்கு மட்டும் தான் சாலிடு நம்ம கொடுத்தோம். ஸோ அதுக்கு மட்டும் அதை அப்ளை பண்ணிக்கிச்சு. இப்போ வந்து அதே தான். இப்போ வந்து அடுத்து வந்து டாட்டர் லைன் கொடுக்க போறோம். டாட்டருக்கு வந்து நம்ம டாட்டர் தான் கிளாஸ் கொடுத்தோம். ஸோ டாட்டர் லைனுக்கு நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதே வந்து காப்பி பண்ணி அப்படி பேஸ்ட் பண்ணிக்குவோம். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த சாலிட் இருக்கிற இடத்துல டாட்டட்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். டாட்டட். இப்ப ரெண்டாவதுல இதை பாருங்களேன். டாட்டர் லைன் பாத்தீங்களா? டாட்டடா இருக்கு பாத்தீங்களா? டாட் டாட்டா இருக்கு பாத்தீங்களா அந்த லைனு? ஸோ இதுக்கு தான் வந்து டாட்டர் லைன் யூஸ் ஆகும். அடுத்து வந்து மூணாவது டேஷ்ட் லைன். ஓகேங்களா? அதுக்கு வந்து டேஷ்ட் தான் நம்ம கொடுத்தோம் கிளாஸ் நேம். ஸோ இதை கொடுத்துட்டு அப்படியே காப்பி பண்ணி வச்சுட்டு இதுல வந்து டேஷ்டுன்னு கொடுத்துரும். அவ்வளவுதாங்க. இந்த ஒரு வார்த்தை தான் மாறும் எல்லாத்துலயும். ஓகேங்களா? அதுவும் வந்து அந்த இதோட பேர் தான் அப்படியே வரும். ஓகேங்களா? டாட்டர் லைன்னா டாட்டர்னு வரும். சாலிட் ஃபுல் லைன்னா சாலிட்னு வரும். டேஷ் லைன்னா டேஷ்னு வரும். டபுள்னா டபுள்னு வரும். ஓகேங்களா? அவ்வளவுதான். பாத்தீங்களா? இந்த டாட்டர் லைனுக்கு இருக்க டிஃபரன்ஸ் தெரியுதா? டேஷ் ஹைஃபன் ஹைஃபன் மாதிரி போகுது. அடுத்து டபுள் லைனை பாருங்க. எடிட் மட்டும் பண்ணிக்குவோம். டபுள் கொடுத்தாச்சு. இதுல வந்து நம்ம கிளாஸ் நேம் இதையும் வந்து ஒரே நேம கொடுத்தனால, அதாவது நம்ம வந்து மறுபடியும் கஸ்டமர் பேஜ்ல போய் கிளாஸ் நேம பாத்துக்கிட்டு இருக்க தேவையில்ல. நம்ம அப்படியே கொடுத்துடலாம். ஓகேங்களா? டபுள்னு கொடுத்துட்டேன். இப்ப நாலாவது லைனை பாருங்க. பாத்தீங்களா? டபுள் லைனா வந்திருக்கு. இதுக்கு தான் டபுள் யூஸ் ஆகுது. அடுத்து வந்து குரூவ்டு. ஓகேங்களா? குரூவ்டு குரூ ஓவிஇ. ஓகேங்களா? இதைத்தான் கொடுத்தேன் கிளாஸ் நேமா. ஸோ அதுக்கான வேல்யூவையும் கொடுத்துருவோம். ஓகேங்களா? கொடுத்தாச்சு. இப்ப அஞ்சாவது லைனை பாருங்க. பாத்தீங்களா? இந்த அஞ்சாவது லைனை பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து நல்லா டார்க்கா பிளாக்கா இருக்கு. இது வந்து கிரே கலர்ல இருக்கு. அதாவது கொஞ்சம் டிம்மான மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து குரூவ்டு லைன். குரூவ் லைன். ஓகேங்களா? இப்ப அடுத்தது வந்து ரிட்ஜ். ரிட்ஜ்ன்றத பாருங்க. ரிட்ஜ் வந்து அதுவுமே கொஞ்சம் நல்லா டிஃபரெண்டா இருக்கும். ரிட்ஜ். ஓகேங்களா? கொடுத்தாச்சு.
பாத்தீங்களா ரிட்ஜ் லைனை பாத்தீங்களா, ஒரு பார்டர் லைட்டா லைட்டா ஒரு தின்னான ஒரு பார்டர், அதை சுத்தி லைட்டா ஷேடோ இருக்கிற மாதிரி, அதாவது லைட் ஷேடோ இருக்கிற மாதிரி இருக்கு. இருங்களேன் ஜூம் பண்ணி காட்டுறேன். பாத்தீங்களா அதை சுத்தி லைட்டா ஒரு ஷேடோ இருக்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து ரிட்ஜ். ஓகேங்களா. இப்ப அடுத்து வந்து இன்செர்ட் பார்க்க போறோம். இன்செர்ட் அவுட்செட்ன்றது ரெண்டுமே வேற வேற இல்லைங்க. இன்செர்ட்னா என்னன்னா அது அது வந்து உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கண்டென்ட் வந்து அந்த டிவு உள்ள இருக்கிற மாதிரி, அதாவது உள்ளதான் இருக்கும் கண்டென்ட், அதாவது கொஞ்சம் அமுங்கி உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்பேஸ் சர்ஃபேஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அவுட் செட்னா அது வெளியே இருக்கும். அதாவது ஒரு பட்டன் எப்படி இருக்கும், கிளிக் பண்ணா பட்டன் உள்ள போகும்ல, அந்த மாதிரி மேலோட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் காட்டுறேன், எனக்கு சொல்ல வரல சரியாது, ரெண்டையுமே ஒரே இதாவே காட்டுறேன். இது இன்செட்டு, அதுக்கு வந்து வேல்யூ வந்து இன்செட் கொடுத்துடணும். இன்செட்டு, இது அவுட் செட்டு, அதுக்கு வேல்யூ அவுட் செட்டு, இதை நம்ம கொடுத்துடணும். ஓகேங்களா. இப்ப பாருங்க பாருங்க இது வந்து என்னடா வந்து இதுல வந்து மேல மட்டும் பார்டர் வந்து திக்கா இருக்கு, கீழே லைட்டா இருக்கு. இதுல கீழே மட்டும் பார்டர் திக்கா இருக்கு, மேல லைட்டா இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க. இதை வந்து அது 3D மாடலிங்ல நீங்க அது ஒரு 3D ஒரு பொருள் இருக்கும்போது அதை வச்சு பாருங்க. இது வந்து கொஞ்சம் உள்ள சர்ஃபேஸ், இன்செட்ல வந்து உள்ள கொஞ்சம் சர்ஃபேஸ் போன மாதிரி இருக்கும், அவுட் செட்ல வந்து கொஞ்சம் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இதுதான் வந்து இதோட டிஃபரன்ஸ். இப்போ வந்து இதுலயே வந்து ஷார்ட் ஹேண்ட்லாம் நிறைய யூஸ் பண்ணலாங்க. இது எல்லாத்துக்குமே வரும், பார்டர் கலருக்கும் வரும், பார்டர் ஸ்டைலுக்கும் வரும், பார்டர் வித்துக்கும் வரும். இப்ப பார்டர் ஸ்டைலுக்குரியதா பாத்துருவோம். இப்போ வந்து இப்ப எனக்கு வந்து இது வந்து மொத்தமா ஒரே பார்டர் இருக்கு, அதாவது சாலிடு ஃபுல் பார்டருமே சாலிட்ல இருக்கு, அடுத்ததுக்கு வந்து ஃபுல் பார்டருமே டாட்டர் லைன் இருக்கு. ஆனா இந்த ஒவ்வொன்றையுமே நான் வந்து ஒவ்வொரு இதா மாத்தலாம், அதாவது ஒவ்வொரு சைடுமே வந்து நான் ஒவ்வொரு பார்டர் வைக்கலாம். அது எப்படி வைக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவோங்க. இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவோம், ஒண்ணு மட்டும் வச்சுக்குவோம். ஓகேங்களா. ஏன்னா வந்து ஒருதுக்குள்ளே தானே எல்லாத்தையுமே கொடுக்க போறோம், அதனால ஒண்ணு மட்டும் வச்சுக்குவோம். இப்ப இதுலயும் வந்து எல்லாத்தையும் எடுத்துரும், இந்த சாலிடுக்குரிய இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையுமே எடுத்துரும். இப்போ வந்து இதுக்குள்ள வந்து நான் கொடுக்க போறேன். எப்படி கொடுக்க போறேன் பாருங்க, இது மட்டும்தான் இருக்கு. எனக்கு வந்து இந்த 4 சைடும் ஒவ்வொன்றும் இருக்கணும். அதாவது மேல வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கணும், இந்த சைடு வந்து டாட்டர் லைன், அதாவது ரைட் சைடு வந்து டாட்டர் லைன் இருக்கணும், பாட்டம்ல வந்து எனக்கு டேஷ் லைன் இருக்கணும், இங்கிட்டு வந்து லெஃப்ட் சைடு வந்து டபுள் லைன் இருக்கணும். ஓகேங்களா. அதான் கான்செப்ட். நான் அப்படிதான் பண்ண போறேன். இப்போ வந்து அதுக்கு நான் எப்படி பண்ணுவேன், இப்ப எனக்கு நான் பார்டர் ஸ்டைலிங் கொடுத்தீங்கன்னா ஒரே இதுல வந்து அப்ளை ஆயிரும். ஓகேங்களா. ஒரே இதுதான், சாலிட்னா சாலிட் மட்டும் தான் அப்ளை ஆகும். இப்போ வந்து அதை மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றுக்கும் அப்ளை பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், எனக்கு டாப்ல வந்து சாலிட் வேணும். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா பார்டர் ஹைஃபன் டாப், அதாவது டாப்ல எனக்கு வேணும், ஸோ டாப் ஹைஃபன் அப்புறம் வந்து ஸ்டைல் கொடுப்பேன், ஓகேங்களா. அதாவது எனக்கு எங்க வேணும்ன்றதையும் நான் இதுல மென்ஷன் பண்றேன். அதாவது பார்டர் ஸ்டைல் தான் முன்னாடி கொடுப்பேன், இப்போ வந்து அதுல எந்த இடத்துல வேணும், அதாவது டாப்ல வேணும், அதனால பார்டர் டாப் ஸ்டைல். ஓகேங்களா. கொடுத்துட்டு இதுல வந்து நான் சாலிட் கொடுப்பேன். ஓகேங்களா. பாத்தீங்களா, நான் பார்டர் டாப்ல மட்டும் தான் கொடுத்தேன். ஓகேங்களா. பார்டர் ஸ்டைலின்னு கொடுத்தேன்னா காமனா வந்து 4 சைடும் பார்டர் வந்துருங்க. ஆனா நான் பார்டர் டாப்ல மட்டும் சாலிட் எனக்கு வேணும்ப்பான்னு கொடுத்தேன். ஸோ இந்த கண்டென்ட்டுக்கு மேல மட்டும் ஒரு லைன் வந்து சாலிட்ல வந்துருச்சு. இப்ப அடுத்த லைன் நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரிதான் 4 காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு ஓகேங்களா. எனக்கு வந்து அடுத்தது வந்து ரைட் சைடு, அதனால ரைட்டு நான் கொடுத்தேன். அதுல வந்து எனக்கு வந்து டாட்டட் லைன் இருக்கணும், ஸோ டாட்டட். அடுத்து வந்து பாட்டம், ஸோ எனக்கு கீழே வேணுன்றதுனால பாட்டம் நான் கொடுத்துக்கிறேன். அதுல வந்து எனக்கு வந்து டேஷ்டு லைன் இருக்கணும், டேஷ்டு லைன் இருக்கணும். அடுத்ததுல வந்து மறுபடியும் எனக்கு லெஃப்ட் சைடு வேணும், ஸோ லெஃப்ட்ன்றனால எனக்கு வந்து டபுள் இருக்கணும். இந்த இதில் லெஃப்ட் சைடு வந்து டபுள் இருக்கணும். ஓகேங்களா. இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, பாத்தீங்களா, மேல நம்ம கொடுத்த மாதிரி டாப்ல வந்து சாலிட் லைன் இருக்கு,
இங்க சைட்ல வந்து ரைட் சைடு வந்து டாட்டர் லைன் வந்துருச்சு, இங்க பாட்டம்ல வந்து டேஷ் லைன் வந்துருச்சு, இங்க வந்து டபுள் லைன் வந்துச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுக்கலாம். அதாவது நம்ம ஷார்ட் ஹேண்ட்ன்ற ஒன்று வந்து பேக்ரவுண்டு அந்த வீடியோல பார்த்தோம், சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் இதுல வந்து பார்த்தோம் ஷார்ட் ஹேண்ட். அதே ஷார்ட் ஹேண்ட் இதுலயுமே இருக்கு. ஓகேங்களா, இப்ப அது எப்படி அப்ளை பண்றது? ஒண்ணுமே இல்லைங்க, அப்படியே எடுத்துக்கோங்க, பார்டர் ஸ்டைலுன்னு கொடுக்குங்க. முன்னாடி கொடுத்த மாதிரியே தான் பார்டர் ஸ்டைலுன்னு ஒண்ணு கொடுத்துட்டு அதுல வந்து நம்ம வரிசையா தேவையானதை கொடுத்துடலாம். அதாவது ஷார்ட்கட்னா என்ன பார்த்தோம், அப்படியே வந்து அதுக்குள்ளேயே வந்து 4க்கான ப்ராப்பர்ட்டி கொடுப்போம். அதாவது ஒரு ஸ்பேஸ் விட்டு 4க்கான ப்ராப்பர்ட்டி கொடுப்போம். அதோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கறது டாப்ல கொடுக்கறதா இருக்கணும். அதாவது கிளாக் வைஸ்ல சுத்துற மாதிரி. ஓகேங்களா, கிளாக் வைஸ்ல சுத்துற மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து கிளாக் வைஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மேல இருந்தா இருப்போம் டாப், அடுத்து ரைட் சைடு வரும், கிளாக் வைஸ்ல ரைட் சைடு வரும், அப்போ ரைட்டு, அடுத்து வந்து பாட்டம், அதாவது பாட்டம் அடுத்து லெஃப்ட். ஓகேங்களா, இப்படிதான் வரும். ஸோ இந்த கான்செப்ட்ல தான் நம்ம கொடுக்கணும். எனக்கு வந்து இப்போ வந்து டாப்ல வந்து சாலிட் லைன் இருக்கணுமா, ஸோ சாலிட் டாப்ல வந்து சாலிட், அது ஃபர்ஸ்ட் டாப் தான் வரும். ஓகேங்களா, கிளாக் வைஸ்ல ரைட் பண்ணணும். ஓகேங்களா, டாப்பு ரைட்டு பாட்டம் லெஃப்ட். ஓகேங்களா, கிளாக் வைஸ்ல ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து டாப்ல வந்து சாலிட் வரணும், ஸோ ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்து வந்து ரைட் சைடு வந்து டாட்டர் லைன் வரணும், ஸோ அதை எழுதிட்டு ஸ்பேஸ் விட்டுறணும். அடுத்து வந்து பாட்டம்ல வந்து டேஷ் லைன் வரணும், அதை எழுதிட்டு ஸ்பேஸ் விட்டுறணும். அடுத்து வந்து லெஃப்ட் சைடு வந்து எனக்கு வந்து டபுள் லைன் வரும், ஸோ கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிட்டோம்னா இப்போ பாருங்க இது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடியா தான் கொடுத்துருக்கோம். டாப்ல வந்து சாலிட் தான் கொடுத்துருக்கோம், சைட்ல வந்து டாட்டர் லைன் தான் கொடுத்துருக்கோம், இந்த பாட்டம்ல வந்து டேஷ் லைன் தான் கொடுத்துருக்கோம், டபுள் வந்து லெஃப்ட் சைடு தான் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து அதே தான் மறுபடியும் வந்து இந்த ஷார்ட் ஹேண்ட்லயும் கொடுத்தோம். இதை வந்து 2 இதாகவும் கொடுக்கலாம். அதாவது எப்படி கொடுக்கறதுன்னா, எனக்கு 4 சைடும்னா 4 இதெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு வந்து 2 சைடு மட்டும் மாறினா போதும், டாப்பும் பாட்டமும் ஒரே ஸ்டைல் இருக்கணும், லெஃப்ட் டு ரைட் ஒரே ஸ்டைல் இருக்கணும். அப்படி இருக்கப்ப எக்ஸ் ஒய் அந்த கான்செப்ட், அதாவது ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அந்த கான்செப்ட்ல கொடுக்கலாம். ஓகேங்களா, அது எப்படி கொடுக்கறதுன்னா, அதுல 2 கொடுத்தா போதும். எனக்கு வந்து நான் என்ன சொல்றேன், எனக்கு வந்து டாப்பும் பாட்டமும் சாலிட்ல இருக்கணும், லெஃப்ட் டு ரைட்டு வந்து டபுளா இருக்கணும். ஓகேங்களா, டபுள் லைனா இருக்கணும். ஓகேங்களா, அப்படி இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன், இது 2யும் தூக்கிடுவேன். தூக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஹரிசாண்டல் வெர்டிக்கல். ஓகேங்களா, அதான் கான்செப்ட். இப்போ டாப்பு ரைட்டு பாட்டம் லெஃப்ட் இருந்துச்சுல, அதே மாதிரி இது 2 கொடுத்தோம்னா ஹரிசாண்டல் வெர்டிக்கல். ஹரிசாண்டல் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், வெர்டிக்கல் 2வது கொடுக்கணும். ஓகேங்களா, ஹரிசாண்டல்ல எனக்கு சாலிட் வரணும், அதாவது டாப்பும் பாட்டமும் எனக்கு சாலிட் வரணும், லெஃப்ட் டு ரைட்டு வந்து எனக்கு டபுள் வரணும், அதனால சாலிட் ஸ்பேஸ் டபுள். ஓகேங்களா, நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்க டாப்பும் பாட்டமும் வந்துருச்சு, அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட்டு வந்து டபுள் வந்துருச்சு. ஓகேங்களா, இப்படிதான் இதை கொடுக்கணும். ஓகேங்களா, இவ்வளவுதான் வந்து பார்டர் ஸ்டைல். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா பார்டர் கலர். பார்டர் கலர் பார்க்க போறோம். ஓகேங்களா, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இந்த பார்டர் ஸ்டைல் இல்லாம பார்டர் கலரும் சரி பார்டர் வித்தும் சரி ஒர்க் ஆகாது. ஸோ நான் பார்டர் கலர் இதை வச்சுக்கிட்டே தான் கொடுக்கணும். ஓகேங்களா, பார்டர் கலர்ல வந்து நான் என்ன கொடுக்க போறேன், ரெட். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் பார்டர் ஹைஃபன் கலர். இதுதான் வந்து இதோட ப்ராப்பர்ட்டி, அதாவது பார்டர் கலருக்கான ப்ராப்பர்ட்டி வந்து பார்டர் ஹைஃபன் கலர். இதை வந்து நம்ம என்ன கலரை வந்து வேல்யூவா கொடுக்குறோமோ அந்த கலரை வந்து அந்த பார்டர் கலரை அதை அப்ளை பண்ணிக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேக்ரவுண்ட் கலர். அதுலயும் நம்ம பார்த்துட்டோம் கலர்ஸ்ல வந்து நம்ம எப்படி எப்படிலாம் கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம், எக்ஸா வேல்யூ, ஹெச்எஸ்எல் வேல்யூ, அடுத்து ஆர்ஜிபிஏ வேல்யூ, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம். அதெல்லாம் வந்து அதை வச்சு நம்ம வந்து இந்த கலர்ஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது அதெல்லாம் வச்சு நம்ம இந்த கலருக்கான வேல்யூஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து எக்ஸா வேல்யூ கொடுக்கலாம், ஆர்ஜிபிஏ வேல்யூ கொடுக்கலாம். ஓகேங்களா, அதாவது பார்டர் கலர் இது கொடுத்துட்டு இப்போ பாருங்க கலரு ரெட்டா மாறிடுச்சு. ஓகேங்களா, அவ்வளவுதான், கலரு ரெட்டா மாறிடுச்சு, அவ்வளவுதான். இதே மாதிரி நீங்க என்ன கலர் கொடுத்தாலும் அதே கலர் அதுல மாறிக்கிடும். ஓகேங்களா, இப்ப இதுலயுமே அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம்ல பார்டர் ஸ்டைல், அதுக்கு நம்ம பண்ணோம் பாத்தீங்களா, பார்டர் பாட்டமு, பார்டர் ரைட்டு லெஃப்ட், அதே கான்செப்ட் இதுக்கும் வரும், அப்படியே வரும், மாறவே மாறாது, அது மாறவே மாறாது, அதே கான்செப்ட் தான். பார்டர் ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு கலர் வேணும்னா அதே கான்செப்ட் மாறாது.
பார்டர் டாப்னு போடுங்க, டாப்னு போட்டு கலர் போடணும். அதாவது பார்டர் ஸ்டைலா இருந்தாலும் சரி, பார்டர் கலரா இருந்தாலும் சரி, பார்டர் வித்தா இருந்தாலும் சரி, அந்த அதுக்கு நடுவுல வந்து அதுக்கான சைடை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டைடு மட்டும்தான் அதை அப்ளை ஆகும். அதாவது பார்டர் ஹைஃபன் டாப் ஹைஃபன் கலர்னு கொடுத்தோம்னா டாப்ல மட்டும்தான் ரெட் அப்ளை ஆகும். இப்போ நீங்க பாருங்க, டாப்ல மட்டும்தான் ரெட் அப்ளை ஆகும், மற்ற இடத்துலயும் டிஃபால்ட் கலர் பிளாக் மட்டும்தான் அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரிதான் இப்போ பாருங்க, நான் எல்லாத்தையுமே மாறி மாறி கொடுக்குறேன். அதே கான்செப்ட் தாங்க, ஸ்டைலில் நம்ம பார்த்த கான்செப்ட் அப்படியே ஒரு இதுல வந்து எந்த மாற்றமும் இருக்காது. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், மறுபடியும் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலா பார்ப்போம். கொஞ்சம் வீடியோ லேட் ஆகிறதுனால தப்பு கிடையாது, நம்ம எல்லாத்தையுமே தெளிவா கத்துக்கணும். அதுக்காக பாட்டம் லெஃப்ட். ஓகேங்களா? இதெல்லாம் நான் ஒன்லயே ஒரு கலர் கொடுத்துட்றேன். இதுல டிஃபால்ட் கலர் பிளாக்கே கொடுத்துட்றேன். இருந்தாலும் நம்ம சும்மா கொடுத்துருவோம், டிஃபால்ட் கலர் தான் இருந்தாலும் நம்ம கொடுத்துருவோம். அந்த இடத்துல இதை விட்டாலுமே வந்துடும், இருந்தாலும் நம்ம கொடுத்துருவோம். கிரீனு, ப்ளூ. பாத்தீங்களா? நம்ம ஒவ்வொரு சைடும், அதாவது டாப் சைடு ஒரு கலர், ரைட் சைடு ஒரு கலர், பாட்டம் சைடு ஒரு கலர், லெஃப்ட் சைடு ஒரு கலர், இதான் கொடுத்துருக்கோம். அதாவது இதோட சின்டாக்ஸ் என்னது, ப்ராப்பர்ட்டி என்னது, பார்டர் லெஃப்ட் கலர், பார்டர் பாட்டம் கலர், பார்டர் ரைட் கலர், பார்டர் டாப் கலர். இதுக்கு இடையில ஹைஃபன் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு கலர் அப்ளை ஆகும். பாத்தீங்களா? டாப்ல வந்து ரெட்டு, இந்த சைட்ல பிளாக், இந்த பாட்டம்ல வந்து கிரீனு, இங்கிட்டு ப்ளூ இருக்கு. ஓகேங்களா? கரெக்டா அப்ளை ஆச்சு. இதுக்கு தான் வந்து இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி தனித்தனியா நம்மளால கொடுத்துக்க முடியும். இப்போ வந்து அதே மாதிரி ஷார்ட் ஹேண்ட்ல நம்ம போட்டுருவோமா, இதை வெறுமனே வந்து பார்டர் கலர்னே கொடுத்து 4 சைடு எனக்கு டிஃப்ரெண்டா மாறணும்ப்பா. ஸோ நான் என்ன பண்ணுவேன், கிளாக் வைஸ்ல நான் வந்து எழுதணும். அதாவது டாப்பு ரைட்டு பாட்டமு லெஃப்ட், ரெட்டு ஸ்பேஸ் பிளாக்கு ஸ்பேஸ் ப்ளூ கலரை மாற்றுவோம். அப்போதான் வந்து அது ஒரு டிஃபரன்ஷியேட் தெரியும் மாறுறது. போன வட்டமே நம்ம வந்து அதே இதை கொடுத்ததுனால பெருசா மாறினது தெரியல, ஆனா மாறிச்சு, ஆனா மாறினது தெரியல. ஸோ ப்ளூ கொடுத்துருவோம். அடுத்தது வந்து கிரீன் கொடுத்துருவோம். ஓகேங்களா? அப்போ அந்த இடம் இந்த லாஸ்ட் ரெண்டு மட்டும் மாறும் பாருங்க, ஏன்னா நம்ம லாஸ்ட் ரெண்டு மட்டும் மாற்றி கொடுத்துருக்கோம். ப்ளூ இருந்த இடத்துல கிரீனை கொடுத்துருவோம், கிரீன் இருந்த இடத்துல, அதாவது பாட்டம்ல வந்து கிரீன் நம்ம கொடுத்துருந்தோம், ஆனா வந்து இதுல லெஃப்ட் சைடு கிரீனை கொடுத்து வச்சிருக்கோம். அது கடைசியா இருக்கிறது லெஃப்ட். அதே மாதிரி லெஃப்ட் சைடு வந்து கிரீன் ப்ளூ கொடுத்துருந்தோம், ஆனா இப்போ வந்து பாட்டம்ல வந்து ப்ளூ கொடுத்துருக்கோம். இப்போ இதை பார்ப்போம். பாத்தீங்களா? அப்படியே மாறிடுச்சு. பார்த்தீங்களா? ரெட்டு பிளாக்கு ப்ளூவு கிரீன். ஓகேங்களா? அவ்வளவுதான் கான்செப்ட். அதே கான்செப்ட் தான். இதை ரெண்டா கொடுத்தோம்னா ரெண்டு சைடு வரும், அதாவது ஹரிசாண்டல் வெர்டிகல் அந்த கான்செப்ட்ல கொடுக்கலாம். இப்போ வந்து ரெண்டையும் டிக்கிறேன், ப்ளூவையும் பிளாக் டிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு மட்டும் இருந்துச்சுன்னா அதை எப்படி எடுத்துக்கோம்னா எக்ஸ் ஒய் மாதிரி எடுத்துக்கும், அதாவது ஹரிசாண்டல் வெர்டிகல் அந்த கான்செப்ட்ல அதை எடுத்துக்கும். அப்போ வந்து டாப்பும் பாட்டும் ஒரே கலர்ல இருக்கும், லெஃப்ட் ரைட்டு ஒரே கலர் வரும். ஓகேங்களா? ரெட்டு ரெட்டு கிரீனு கிரீன். ஓகேங்களா? இதான் கான்செப்ட். அடுத்து பார்டர் வித். ஓகேங்களா? பார்டர் வித். இந்த பார்டர் வித் வந்து அடுத்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்டர் வித் நான் அப்ளை பண்ணுறேன். பார்டர் வித் எதுக்கு யூஸ் ஆகுது, அந்த பார்டரோட திக்னஸ் குறிக்கிறதுக்கு தான் பார்டர் வித் யூஸ் ஆகுது. ஸோ பார்டர் வித். ஓகேங்களா? கொடுத்துட்டு எனக்கு வந்து 10 பிக்சல் வேணும்ன்ற. இப்போ பாருங்களேன், 10 பிக்சல். பாத்தீங்களா? இதான் 10 பிக்சல். இதோட 10 பிக்சல் வந்து இவ்வளவு திக்கா இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து இதெல்லாம் 5 பிக்சல் 5 கொடுக்குறேன். ஓகேங்களா? 5 பிக்சல் கொடுத்தோன்னே அதுக்கேற்ற மாதிரி சைஸ் கொடுத்துச்சு. இதுதான் கான்செப்ட். இதுக்குதான் வந்து வித் யூஸ் ஆகுது. இப்போ வித்லயே அதே கான்செப்ட் தாங்க. டாப்ல ஒரு வித், லெஃப்ட்ல ஒரு வித், ரைட்ல ஒரு வித், அந்த மாதிரி பாட்டம்ல ஒரு வித், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கும் அதே கான்செப்ட் தான். பார்டர் வித்துக்கு நடுவுல அது என்ன சைடோ அதை மென்ஷன் பண்ணுங்க. பார்டர் ஹைஃபன் டாப் ஹைஃபன் வித், இந்த மாதிரி கொடுக்கணும். அதே தான் நம்ம என்ன கொடுத்தோம், மற்றதுக்கு என்ன கொடுத்தோம், பார்டர் ஸ்டைலுக்கும் பார்டர் கலருக்கும் என்ன கொடுத்தோம், அதே கான்செப்ட் தான். எதுவுமே மாறாது. பார்டருக்கு டாப்பு வித்து, பார்டர் பாட்டம் வித்து, பார்டர் லெஃப்ட் வித்து, பார்டர் ரைட் வித். ஓகேங்களா? இப்போ வந்து எல்லாத்துக்கும் இஷ்டத்துக்கு மாத்திரும். 15 இது வந்து என்ன கொடுப்போம், 10 கொடுத்துருவோம். 10 இது 20 கொடுத்துருவோம். இப்போ பாருங்களேன், ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு வித் இருக்கும். அதான் கான்செப்ட். பாத்தீங்களா? ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு வித்து அப்ளை ஆயிருக்கு. ஒரு சைடு கூட ஒரே மாதிரி இல்லை, எல்லா சைடும் வேற வேற சைடு சைஸ் தான்
வித் அப்ளை இருக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்து இப்படிதான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒரே இதுல நம்ம அதே மாதிரிதான் மறுபடியும் சொல்ற மாதிரி இருந்தாலும் நம்ம மறுபடியும் பார்ப்போம். ஏன்னா வந்து ஒரு தடவை பார்த்தா புரியாது, மறுபடியும் பார்த்தா தான் புரியும். கிளாக் வைஸ்ல நம்ம எழுதிக்கணும். அதாவது டாப்பு ரைட்டு லெஃப்ட், சாரி டாப்பு ரைட்டு பாட்டமு லெஃப்ட். ஓகேங்களா, கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அதே கான்செப்ட் தான் பாருங்க. இப்பயும் வந்து வேற வேற சைஸ் வந்து அப்ளை ஆகிக்கிறது. அதே தாங்க, ஒண்ணுமே கிடையாது, ஒரு சேஞ்சுமே கிடையாது. இப்போ ரெண்டையும் தூக்கணும்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறத வந்து ஹரிசாண்டல் வேல்யூ எடுத்துக்கும், செகண்ட் இருக்கிறத வந்து வெர்டிகல் வேல்யூ எடுத்துக்கும். ஓகேங்களா, அவ்வளவுதான். இதாங்க கான்செப்ட். இப்ப எனக்கு வந்து பார்டர் வந்து டிஃபால்ட்டா அங்க இருக்கு, அதை நான் எடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பார்டர் இல்லாத இடத்துல எனக்கு தேவைப்படுற இடத்துல நான் பார்டரை வச்சுக்குவேன். ஆனா பார்டர் டிஃபால்ட்டா இருக்கு. நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, பார்டர் இருக்கிற இடத்துல நான் வந்து பார்டர் நன் கொடுக்கணும். ஓகேங்களா, பார்டர் நன்னு நான் கொடுக்கணும். அதாவது இப்ப பாருங்க, இப்போ வந்து ஒரு இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுல தானே டிஃபால்ட் பார்டர் இருக்கும். ஓகேங்களா, அதனால டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். ஓகேங்களா, கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ பாருங்க, கீழே ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது இன்புட் பாக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. மேல இருக்கிறது பாத்தீங்களா, இது அழிஞ்சு போச்சு. இது ஏன்டா அழிஞ்சு போச்சுன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம அழிச்சோம், ஆனா வந்து திருப்பி கொண்டு அன்டூ பண்ணும்போது சேவ் பண்ணல. ஸோ இது சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டா இதுவும் எடுத்துருச்சு. கீழே இன்புட் பாக்ஸ் இருக்கு. ஆனா வந்து எனக்கு இந்த இன்புட் பாக்ஸ்ல வந்து எனக்கு பார்டர் தேவையில்லைங்க. எனக்கு பார்டர் அந்த இடத்துல தேவையில்லை, ஆனா அந்த இடத்துல பார்டர் இருக்கு. ஆனா என்ன இப்போ பார்டர் எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அது ஒரு எலமெண்ட் தானே, இன்புட் டேகுமே வந்து ஒரு எலமெண்ட் தான். ஸோ அந்த எலமெண்ட்டை வச்சு நம்ம எடுத்துருவோம். அதாவது எலமெண்ட் செலக்டரை வச்சு நம்ம எடுத்துருவோம். கிளாஸ் செலக்டரும் வச்சு எடுக்கலாம். அந்த இடத்துல வந்து நம்ம இப்போ செஞ்சுதானே காட்ட போறோம். அதனால வந்து கிளாஸ் செலக்டர் நம்ம யூஸ் பண்ண, கிளாஸ் செலக்டர் நம்ம யூஸ் பண்ணாம ஒரு எலமெண்ட் செலக்டர் அதை மட்டும் வச்சு இப்போ நான் கொடுக்க போறேன். ஓகேங்களா, அந்த இடத்துல எனக்கு பார்டர் இருக்கு, இதை நான் எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, பார்டர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருவேன். பார்டர்னு ப்ராப்பர்ட்டியை கொடுத்து நன்னு கொடுத்துருவேன். அதாவது பார்டர் எனக்கு வேணாம். ஸோ நன்னு கொடுத்துட்டு நான் சேவ் பண்றேன். இப்போ பாருங்க, பாத்தீங்களா பார்டர் ஹைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுக்கு தான் வந்து பார்டர் நன் ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகுது. அடுத்து இப்ப இதுலயே ஒரு ஷார்ட் ஹேண்ட் இருக்கு. அதாவது இதுக்குள்ள ஒரு ஷார்ட் ஹேண்ட்ஸ் இருந்துச்சு. பார்டர் ஸ்டைலு, பார்டர் கலர், பார்டர் வித்துக்குள்ள இருந்துச்சு. இப்ப இந்த பார்டர்னே தனியா ஒரு ஷார்ட் ஹேண்ட் இருக்கு. அதாவது இந்த மூணையுமே நம்ம ஒரே லைன்ல கொடுத்துட முடியும். நீங்க அட்வான்ஸா சிஎஸ்எஸ் பண்ணும்போது இது மூணையுமே நம்ம ஒரே லைன்ல தான் கொடுப்போம். இது ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோஸ்லயுமே இதை பத்தி பார்த்துருந்தோம். ஓகேங்களா, இப்ப இது மூணையும் நான் எடுத்துட்டு இப்ப மூணையுமே வந்து நான் ஒரே லைன்ல கொடுப்பேன். அதுக்கு வந்து காமனா இருந்தது என்ன, பார்டர் ஸ்டைல், பார்டர் கலர், பார்டர் வித். இதுக்கு மூணுக்கும் காமனான ப்ராப்பர்ட்டி என்ன, பார்டர்ன்ற அந்த வேர்டு தான் காமனான வேர்டு. ஓகேவா, அப்போ வந்து பார்டர் அந்த வேர்டை நான் கொடுத்துட்றேன். பார்டர்ன்ற வேர்டை நான் கொடுத்துட்டேன். ஏன்னா இது மூணுக்குமே வந்து பார்டர் ஸ்டைல், பார்டர் வித், பார்டர் கலர், இது மூணுக்குமே காமனான வேர்டு பார்டர். ஸோ பார்டரை கொடுத்துட்டு கோலர் வச்சுட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் கொடுக்க போறது என்னன்னா, அதோட வித்தை நான் கொடுக்க போறேன். ஓகேங்களா, அதோட வித்து வந்து எனக்கு ஒரு 2 பிக்சல் இருந்தா போதும். ஏன்னா 2 பிக்சல் இருந்தா போதும். ஸோ 2 பிக்சல் இதை நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து அடுத்து வந்து எனக்கு வந்து அதோட கலர் நான் மென்ஷன் பண்ணேன். ஏன்னா வந்து வித்தை மட்டும் தனியாக கொடுத்தா அது தெரியாது. ஓகேங்களா, ஸோ கலரையும் நம்ம கொடுக்கணும், ஸ்டைலையும் நம்ம கொடுத்தா தான் தெரியும். ஸ்டைல் மட்டும் தனியாக கொடுத்தா தெரியும், ஆனா வித்து கலர் வந்து தனித்தனியாக கொடுத்தா தெரியாது. ஸோ அதோட கலரை கொடுக்கணும். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்பேஸ் விடுவேன். ஸ்பேஸ் விட்டு அதோட கலர் என்ன, பிளாக். ஸோ பிளாக் வேணாம், வேற கலர் கொடுப்பேன். ஏன்னா பிளாக் வந்து டிஃபால்ட். ஸோ ரெட்டு கொடுத்தேன். ரெட்டு கொடுத்துறேன். ரெட்டு கொடுத்துட்டு அதோட ஸ்டைலையும் நான் கொடுக்கணும். ஸ்டைலையும் கொடுத்தா தானே தெரியும். ஓகே, ஸ்டைல் வந்து எனக்கு வந்து சாலிடே இருக்கட்டும், டிஃபால்ட் சாலிடே இருக்கட்டும். ஓகேங்களா, இப்போ நான் இதை மூணையும் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், பார்டர் வந்து 2 பிக்சல் இருக்கணும். ஸோ 2 பிக்சல் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு கலர் வந்து ரெட்டா இருக்கணும், அதையும் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அது வந்து என்ன ஸ்டைலில் இருக்கணும், மூணையும் கொடுத்துட்டேன். கொடுத்தீங்கன்னா பாத்தீங்களா, இது அப்ளை ஆயிடுச்சு. 2 பிக்சல்ல வந்துருச்சு, அதே மாதிரி சாலிட்ல வந்துருச்சு, கலர் ரெட் கலர் வந்துருச்சு. ஓகேங்களா, இதுதான் வந்து
ஷார்ட்கட். அதாவது இந்த பார்டருக்கான ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரே லைன்ல கொடுத்துடலாம். அதாவது பார்டர் வித், பார்டர் கலரு, பார்டர் ஸ்டைல், இது மூணுமே ஒரே லைன்ல கொடுக்கலாம். இதை வந்து மாத்தி மாத்தி கொடுத்துக்கலாம். அதாவது 2 பிக்சலு, சாலிடு ரெட்டுன்னு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அந்த டாப்பு ரைட்டு பாட்டம் லெஃப்ட் அப்படின்னு கிளாக் வைஸ்ல வரணும்னு சொன்னேன்ல, அந்த மாதிரிலாம் இதுல வந்து ஒண்ணும் கிடையாது. இப்போ இது வந்து இந்த சாலிடை வந்து ரெட்டுக்கு முன்னாடி கொடுத்தாலும், அதாவது கலருக்கு முன்னாடி ஸ்டைல கொடுத்தாலும் இது ஒர்க் ஆகும். அதே மாதிரி கலரை வந்து ஸ்டைலுக்கு முன்னாடி கொடுத்தாலுமே இது ஒர்க் ஆகும். ஆனா வந்து இது மூணுமே வந்து ஒரே லைன்ல கொடுக்குறப்ப இந்த மூணுக்கும் இடையில ஸ்பேஸ் விட்டு கொடுக்கணும். அப்பதான் வந்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்ப அடுத்து வந்து இதுல வந்து இன்னொன்னு இருக்குங்க, பார்டர் ரேடியஸ் ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த பார்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த பார்டர் வந்து ஷார்ப் எட்ஜஸா இருக்கு. அதாவது ஷார்ப்பா இருக்கு பாத்தீங்களா இந்த எட்ஜஸ், இது இல்லாம எனக்கு ஸ்மூத் அண்ட் எட்ஜஸா இருக்கும். அப்படின்ற பட்சத்துல இந்த பார்டர் ரேடியஸ் யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து எப்படி கொடுக்குறேன், பார்டர் ரேடியஸ், அதாவது இதோட ப்ராப்பர்ட்டி நேம் வேற ஒண்ணும் கிடையாது, பார்டர் ரேடியஸ். அதாவது பார்டர் போட்டு ஹைஃபன் வச்சு ரேடியஸ். ஓகேங்களா? இதை கொடுத்துறேன், பார்டர் ரேடியஸ். இப்போ வந்து பார்டர் ரேடியஸ் நம்ம கொடுத்தாச்சு. இதுல வந்து நம்ம வந்து அது என்ன பிக்சல்னு கொடுக்கணும், அதாவது அது எவ்வளவு ஸ்மூத்தனா இருக்கணும் அதை கொடுக்கணும். இப்போ 5 பிக்சல் நான் கொடுக்குறேன். 5 பிக்சல்னு கொடுத்தா லைட்டா தெரியும், அது டிவ்வுக்கு ஏத்தாப்புல நல்லாவே தெரியும். அதாவது டிவ், இந்த டிவ் இதை பாருங்களேன், இந்த இந்த பாரோட சைஸ் பாருங்க, ரொம்ப சின்னதா இருக்கு. இந்த இடத்துல வந்து சிறுசா தெரியும். இதுக்கு வந்து இந்த ஃபுல் பேஜுக்கு ஒரு டிவ் இருக்கு. அந்த டிவ் வந்து நான் வந்து ஸ்மூத்தன் பண்ணும்போது 5 பிக்சலுக்கு வந்து நல்லாவே தெரியும், லைட்டா நல்லாவே தெரியும். இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்காது, நல்லா வாட்ச் பண்ணுங்க. பாத்தீங்களா, கொஞ்சம் ஸ்மூத்தன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்மூத்தன் ஆயிடுச்சு. அதே மாதிரி 10 பிக்சல்னு வச்சா அதுக்கேற்ற மாதிரி 20 பிக்சல் வச்சா அதுக்கேற்ற மாதிரி. இப்போ வந்து இது இந்த இதே வந்து சின்னதா இருக்கு, இந்த பார்டரே வந்து சின்னதா இருக்கு பாத்தீங்களா, இந்த பார்டரோட ஹைட் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. அதனால வந்து 10 பிக்சலுக்கே வந்து நல்லா பெண்ட் ஆகி வந்துருச்சு. இதே வந்து பெரிய பெரிய டிவ்ல வந்து 5 பிக்சலுக்கு லைட்டா தான் அந்த இடம் ஸ்மூத்தனா இருக்கும், 10 பிக்சலுக்கு கொஞ்சம் லைட்டா, அடுத்து 20 பிக்சலுக்கு அதுக்கேற்ற மாதிரி. இந்த மாதிரி தான் லைட்டா வந்து அந்த பெண்ட் வந்து கர்வா மாறும். ஓகேங்களா? அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து நம்ம கொடுக்குற பிக்சலுக்கு ஏற்றாப்புல, நம்ம கம்மியா பிக்சல் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் வந்து கர்வா மாற்றும். இதே வந்து நம்ம நல்ல பிக்சல் வந்து 30 பிக்சல் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி நல்ல கர்வ்ஸ், நல்லா வந்து ஷார்ப் எட்ஜஸ் கர்வா மாத்திரும். ஓகேங்களா? இது இப்போ பாத்தீங்கன்னா 5 பிக்சல் அதே மாதிரியே நம்ம கொடுத்துட்டோம்னா பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி அந்த கர்வ் வந்து அந்த பிக்சலுக்கு ஏற்றாப்புல தான். பிக்சல் கம்மியா இருக்க பட்சத்துல சின்ன லைட்டா கர்வா மாறும், பிக்சல் அதிகமாச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கர்வ் வந்து அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து ஸ்மூத்தன் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு தான் வந்து பார்டர் ரேடியஸ். அதாவது அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து அப்படி இருக்கிறது வந்து நல்லா இருக்காது, இந்த வெப் பேஜஸ்ல பார்க்கும்போது நல்லா இருக்காது. ஒரு டிவ் வந்து ஒரு பெரிய டிவ் இருக்கு, அதை வந்து ஷார்ப் எட்ஜஸ் வச்சோம்னா அது எப்படி இருக்கும், பார்க்கும்போது சிம்பிளா தெரியும். ஓகேங்களா? அதை வந்து கொஞ்சம் டிசைனபிளா மாத்தணும், அந்த இடம் வந்து கொஞ்சம் கர்வா ஸ்மூத்தனிங்கா இருக்கணும்ன்ற பட்சத்துல இந்த பார்டர் ரேடியஸ் யூஸ் ஆகும். இதுக்கும் அதே கான்செப்ட் பொருந்துங்க. அதாவது ஷார்ட்கட் மெத்தட்ல வந்து பாருங்க, இதுக்கு வந்து 5 பிக்சல் வச்சோன்னா இதுக்கு 10 பிக்சலு, அதாவது கிளாக் வைஸ்ல கொடுக்கணும்ல, 5 பிக்சல், 10 பிக்சல், 15 பிக்சல், 20 பிக்சல். பாத்தீங்களா இது எப்படி மாறி இருக்குன்னு? நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சைஸ் கொடுத்தேன். அதாவது டாப்ல ஒண்ணு, லெஃப்ட்ல ஒண்ணு, ரைட்ல ஒண்ணு, பாட்டம்ல ஒண்ணு கொடுத்தேன்னா இது ஒவ்வொன்றுக்கும் வந்து நான் ஒவ்வொரு பிக்சல் கொடுத்தனால பாருங்க இது ஒவ்வொரு மாதிரி. இது வந்து டாப் சைடுக்கு வந்து பாருங்க 5 பிக்சலுக்கு லைட்டா தான் பெண்டு, இது கொஞ்சம் நல்லா, இது அதை விட கொஞ்சம் நல்லா, இது அதை விட நல்லா கர்வ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்டர் ரேடியஸ். அவ்வளவுதாங்க, பார்டர் வந்து அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.